Hello friends, welcome to Easy Quick Samil. Today recipe பச்சை மாங்காய் சம்மந்தி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. வித்தியாசமான முறையில் இந்த சம்மந்தி ரெசிபி பண்ணியிருக்கேன். சூடான ரைஸில் கொஞ்சோண்டு சம்மந்தி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாங்காய் சீசனாக இருக்குங்களே, கட்டாயமாக இந்த டைமில் மாங்காய் கிடைக்குங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு பச்சை மாங்காய் எடுத்திருக்கேன். இதோட தோலெல்லாம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச மாங்காய் எல்லாமே வேர்க்கடலை சின்ன வெங்காயெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு சட்னி தான் பண்ண போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பில்லாத மாங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் சம்மந்தி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். சட்னியோட டேஸ்ட்டே மாற்றி கொடுக்குறது இந்த வேர்க்கடலை தாங்க. நல்லா வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்தது இதோட சேர்த்துக்கலாம். இது கூட 4 பூண்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு தண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் காஞ்ச மிளகாய் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் கொரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அம்மி கல் இருந்தானா அதில் அரைச்சிட்டு தான் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது இதை நம்ம பல்ஸ் மோடு போட்டுட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைஞ்சி வந்திருக்கணுங்க. பறித்து வச்சா சம்மந்தி நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சம்மந்தியில் சிம்பிளான ஒரு தாளிப்பு சேர்த்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து கொஞ்சோண்டு ஜீரகம் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே அந்த எண்ணெய் இந்த சம்மந்தியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த சட்னி நம்ம வெறும் ரைஸோடு மட்டும் இல்லாமல் தோசை, இட்லி, சப்பாத்தி இல்லை வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இந்த சீசன் டைமில் இந்த மாங்காய் கிடைக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன சம்மந்தி மாதிரி பண்ணி செஞ்சு பாருங்கள். கஞ்சிக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குங்க. கட்டாயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சூடான ரைஸில் இந்த சம்மந்தி கொஞ்சோண்டு வச்சு நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டேங்க. உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருந்தது. நான் சும்மா சொல்லலைங்க, எங்கள் வீட்டில் பசங்கள் கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு வாட்டி அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.